Good morning all. Welcome to PM Lectures. In the Engineering Physics lecture series, இன்னைக்கு நம்ம stress strain diagram வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Stress strain diagram or stress strain curve. என்னன்னா ஒரு மெட்டீரியல்ல ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், அதில் எவ்வளோ ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு ஆக்சிஸ்லையும் ஸ்ட்ரெயினை ஒரு ஆக்சிஸ்லையும் வச்சு கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற ரிசல்டன்ட் கிராஃப் தான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் சிம்பிளாக என்ன மீனிங், ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் ஒன்று டிபெண்ட் பண்ணி எப்படி வேரி ஆகுது அதை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுற டயக்ராம், அவ்வளோதான். ஓகே, இப்போது நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், அதில் எவ்வளோ ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகுது, இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெஷின் பேர் யூனிவர்சல் டெஸ்டிங் மெஷின். இதில் பார்த்தீங்கன்னா 2 லாக்கிங் சிஸ்டம் இருக்கும். இதில் நீங்கள் எந்த மெட்டீரியலுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அந்த மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே ஒரு வயர் தெரியுதா, வயராக ராடு, சரிங்களா. அப்புறம் ஹைட்ராலிக் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இதில் ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, அந்த ஸ்ட்ரெஸ்னால் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்ட்ரெயின் எவ்வளோ, எல்லாமே இந்த மெஷினில் டிஸ்பிளே ஆயிடும். ஓகே, இந்த இமேஜ் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பை வில்லியம் காலிஸ்டர் புக்கிலேருந்து எடுத்த இமேஜ். ஓகே, இப்போது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில் நான் ஸ்ட்ரெஸ்ஸை ஒய் ஆக்சிஸ்லேயும் ஸ்ட்ரெயினை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு ஹூக்ஸ் லா தெரியும். ஹூக்ஸ் லாவில் என்ன பார்த்தோம், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ். இங்கே நம்ம டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால லென்த்து தான் வேரி ஆக போகுது. ஸோ லென்த்து கரஸ்பாண்டிங் மாடுலஸ் யங்ஸ் மாடுலஸ் இ. ஸோ ஸ்ட்ரெஸ் இதை நம்ம இங்கே எடுத்திருக்கோம் ஒய் ஆக்சிஸில், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் இன்டு இ, ரைட்டா. ஸோ ஒய் வேரிஸ் வித் எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயின் எக்ஸு, E is constant. இந்த கான்ஸ்டன்ட்டு மேத்தமெட்டிக்காக என்ன சொல்லுவோம், ஸ்லோப். Y is equal to mx plus c, ஜென்ரல் ஃபார்மேட்டு. இங்கே c வந்து 0. ஹூக்ஸ் லாவில் ஈக்குவலண்ட் மேத்தமெட்டிக்கல் லீனியர் ஈக்குவேஷனில் c வந்து 0. அப்படின்னா என்ன மீனிங், ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இனிஷியலாக ஸ்ட்ரெஸ் கூட கூட ஸ்ட்ரெயினும் கூடிக்கிட்டே இருக்கும் லீனியராக ஆஸ் பர் ஹூக்ஸ் லா. அப்போ இங்கே நீங்கள் வந்து யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுவீங்களா, இந்த மெட்டீரியலுக்கு யங்ஸ் மாடுலஸ் கால்குலேட் பண்ணால் இந்த லீனியர் ரீஜனில் நீங்கள் எங்கே வேணாச்சும் ஸ்லோப் எடுத்துக்கலாம். ஸோ இது டிஒய், இது டிஎக்ஸ், ஸ்லோப் எம் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ். டிஒய் ஸ்மால் சேஞ்ச் இன் ஸ்ட்ரெஸ், டிஎக்ஸு ஸ்மால் சேஞ்ச் இன் ஸ்ட்ரெயின். So stress by strain is nothing but Young's modulus. So Young's modulus மெஷர் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம எங்கே வேணாச்சும் ஸ்லோப் எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். இந்த பர்டிகுலர் ரீஜன் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுவாங்கன்னா லீனியர் ப்ரொபோர்ஷனல் ரீஜியன். ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் லீனியராக வேரி ஆகுது ஆஸ் பர் ஹூக்ஸ் லா அப் டு பாயிண்ட் ஏ, அப் டு பாயிண்ட் ஏ. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஹூக்ஸ் லா is not valid. ஹூக்ஸ் லா வேலிட் இல்லைன்னா என்ன மீனிங், லீனியராக வேரி ஆகாது, கொஞ்சம் கவுடு பாத்தில் வேரி ஆகும். இப்போது இந்த ஏ பாயிண்ட் வரைக்கும் இருக்கு இல்லையா, ஓ டு ஏ லீனியர் ரீஜன், இதில் நீங்கள் எங்கே வந்து அப்ளைடு ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணாலும் மெட்டீரியல் எந்த பாத்தில் ட்ராவல் ஆச்சோ அதே பாத்தில் ரிட்டர்ன் ஆகி அதோட ஒரிஜினல் லென்த்து ரீச் ஆயிடும். பட் இந்த லீனியர் ரீஜனுக்கு அப்புறம் ஏ டு பியில் நம்ம எங்கே அப்ளைடு ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணாலும் அது இதோட இந்த இன்க்ரீஸ் ஆன பாத்தில் எக்ஸாக்டாக ரிட்டர்ன் ஆகாமல் டிஃப்ரெண்ட் பாத்தில் ரிட்டர்ன் ஆகும். லைக் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏ வரைக்கும் தான் இது பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் ரேஞ்ச். ஏ டு பியில் மெட்டீரியல் வந்து என்டையர் லென்த்தையும் ரெக்கவர் பண்ணாது, மைக்ரோ லெவலில் டிஃபர்மேஷன் இருக்கும்.
எனிவே ப்ராக்டிக்கலாக நம்ம அதை வந்து அந்த அந்த சின்ன டிஃபர்மேஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஏ டு பி மெட்டீரியல் ஸ்டில் எலாஸ்டிக். அந்த சின்ன டிஃபர்மேஷனை எலிமினேட் பண்ணதுனால ஸ்டில் எலாஸ்டிக். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பி இருக்கு இல்லையா, இதை என்ன சொல்லுவோம்னா எலாஸ்டிக் லிமிட்டு. ஸோ எலாஸ்டிக் லிமிட்டுங்கிறது என்ன? மேக்ஸிமம் stress up to which material can recover its original after removal of applied stress. இப்போ ஹூக்ஸ்ல டெஃபினிஷன்ல நான் என்ன பொருந்தேன் போன லெக்சர்ல, stress is directly proportional to strain within perfect elastic limitனு பொருந்தேன். அதுக்கு எக்ஸாக்டா என்ன மீனிங்னா, within elastic limitன்னு நிறைய புக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் நாட் ரைட் வே. within elastic limitனா என்ன மீனிங்? பி வரைக்கும் நம்ம ஹூக்ஸ்ல ஒர்க் ஆகணும். பட் இங்கே பி வரைக்கும் ஒர்க் ஆகலை, ஒன்லி அப் டு பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் ரீஜியன் ஏ. ஸோ டெஃபினேஷனை பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் ரீஜியன் லிமிட் கொடுத்தா நம்மளோட டெஃபினேஷன் வந்து பெர்ஃபெக்ட், அப்படி இல்லாட்டி இம்பர்ஃபெக்ட். ரீஜியன் ஓ டு பி இஸ் கால்ட் எலாஸ்டிக் ரேஞ்ச். ஒன்ஸ் இந்த எலாஸ்டிக் லிமிட்டை கிராஸ் பண்ணோன்னா ஸ்ட்ரெயின் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயின் டிராஸ்டிக்காக வேரி ஆகும். இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் என்ன சொல்லுவாங்கன்னா ஈல்டு ரீஜியன். அப் டு சி நம்ம கொடுக்குற சின்ன ஸ்ட்ரெஸ்க்கு மெட்டீரியலோட லென்த்து சேஞ்சு அதிகமாக இருக்கும். இந்த பர்டிகுலர் ரேஞ்சை ஈல்டு ரீஜியன் வாங்க. எலாஸ்டிக் லிமிட்டுக்கு அப்புறம், அதாவது இந்த பாயிண்ட் பிக்கு அப்புறம் மெட்டீரியலில் அப்ளை பண்ண ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணால் மெட்டீரியல் அதோட ஒரிஜினல் லென்த்துக்கு ரெக்கவர் ஆகாது. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எக்ஸாக்ஸில் கொஞ்சம் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெயினோட அது வந்து பெர்மனண்ட்டாக செட் ஆயிரும். ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கலாம். இந்த ஓபி அப்படிங்கிறது தான் பெர்மனன்ட் செட். சரிங்களா? ஸோ மெட்டீரியல் அதோட ஒரிஜினல் லென்த்தை ரெக்கவர் பண்ண முடியலை அப்படின்னா என்ன மீனிங்? மெட்டீரியல் எலாஸ்டிக் ரேஞ்சை கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ இது இந்த பிக்கு அப்புறம் வர்ற ரீஜியன் பூரா பிளாஸ்டிக் ரீஜியன். ஓகே, இப்போது இந்த ஈல்டு ரீஜியனுக்கு அப்புறம் நம்ம வந்து மெட்டீரியலில் ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கிராஃப் கோஸ் லைக், இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற அப்ளை பண்ண ஸ்ட்ரெஸ் இது என்ன சொல்லுவோம்? அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த். அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்னா என்ன மீனிங்னா, இவ்வளோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம், அதை பிரேக் பண்ணாமல். இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ண பிரேக் ஆயிடும். ஸோ அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ரெஃபர்ஸ் மேக்ஸிமம் டென்சைல் லோடு அப்ளை டு தி மெட்டீரியல் வித்தவுட் பிரேக்கிங் இட். ரைட், இதுக்கப்புறம் நம்ம லோடு இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? இன்க்ரீஸ் பண்ண கூட தேவையில்லை. இன்க்ரீஸ் பண்ணால் இம்மிடியேட்டாக பிரேக் ஆயிரும். ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கிறதுக்காக ஒன்ஸ் இந்த மேக்ஸிமம் வித்ஸ்டாண்ட் லோடு வந்ததுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெஸ்ஸை டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரெஸ்ஸை டிக்ரீஸ் பண்ணாலும் என்ன ஆகும்? ஸ்ட்ரெயின் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அதாவது மெட்டீரியலோட டீஃபர்மேஷன் கூடிகிட்டே தான் இருக்கும். எக்ஸாக்சிஸ் வேல்யூ கூட தான் செய்யும். ஸ்ட்ரெயின் வேல்யூ ஸ்ட்ரெஸ் வேல்யூ குறையும் போதும் அல்டிமேட்டாக இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு ஈல மெட்டீரியல் பிரேக் ஆயிரும். ரைட், இப்போது இந்த டிக்கு அப்புறம் ஏன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாலும் ஸ்ட்ரெயின் கூடுது? என்ன ஆகும்னா, இந்த டி அப்புறம் என்ன ஆகும்? மெட்டீரியல் வந்து நெக்கிங் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்கிங்னா என்னென்னா, இதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஒயரு. இதில் இந்த இடத்துல டிஃபார்ம் ஆக பிரேக்கிங் இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஸோ மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆக ஸ்டார்ட் பண்ணதுனால ஃபர்தராக நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாலும் என்ன ஆயிரும்? மெட்டீரியல் இந்த ரீஜியனில் வந்து லென்த் வந்து டிராஸ்டிக்காக வேரி ஆகும். அதனால் மெட்டீரியல் ஃபைனலாக பிரேக் ஆயிரும். இப்போது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் மெஷர் பண்ணோன்னா இதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுற ஸ்ட்ரெஸ் இங்கே தான் ஆக்ட் ஆகுது, இந்த பர்டிகுலர் ஏரியாவில். ஸோ இப்போ ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா? இனிஷியலாக இதுதான் ஏரியா, ஒரிஜினல் ஏரியா. இப்போது இந்த நெக்கிங் ஃபார்ம் ஆனதுனால ஏரியா டிக்ரீஸ் ஆயிடுச்சு.
அப்போ இந்த ஏரியாவை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த கிராஃபில் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கூடிக்கிட்டே தான் போகும். ஏன்னா ஏ டேஷ் வேல்யூ கம்மி, ஏ டேஷ் வேல்யூ குறைஞ்சிட்டே போகுது. அப்போ ஸ்ட்ரெஸ் கால்குலேஷனில் இந்த ஏரியா குறையிறதுனால ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கூடிக்கிட்டே தான் போகும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரூ ஸ்ட்ரெஸ்மோ, எக்ஸாக்ட் ஸ்ட்ரெஸ். ஆனால் நம்ம இன்ஜினியரிங் கால்குலேஷனில் இனிஷியல் ஏரியாவை தான் கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம். அதனால தான் இனிஷியல் ஏரியா ஸ்டில் இங்கே ஸ்ட்ரெஸ், இங்கே ஸ்ட்ரெயின் ஃபார்ம் ஆனாலும், டிராஸ்டிக் வேரியேஷன் ஸ்ட்ரெயின் ஃபார்ம் ஆனாலும் நான் கன்சிடர் பண்ணுற ஏரியா வந்து இனிஷியல் ஏரியா தான். அதனால தான் ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஃபைனலாக இங்கே மெட்டீரியல் என்ன ஆயிரும், பிரேக் ஆயிரும். இந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை வந்து ரப்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ எலாஸ்டிக் லிமிட்டில் இருந்து மேக்ஸிமம் லோடு வித்ஸ்டாண்ட் பண்ணுற லிமிட் வரைக்கும் இருக்கிற ரீஜனை டக்டைல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு பார் இருக்குது, ஒரு மெட்டாலிக் பார் இருக்குது. இதை நான் வந்து உங்களை ஹேமர் பண்ணி ஷீட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், எலாஸ்டிக் லிமிட்டுக்கு உள்ளே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஹேமர் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது அதோட ஒரிஜினல் லென்த்தை ரெக்கவர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அப்போது இதை ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், எலாஸ்டிக் ரேஞ்சுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ எலாஸ்டிக் ரேஞ்சுக்கு மேலே கொடுத்து மெட்டீரியலோட சைஸு ஷேப்பை கன்வெர்ட் பண்ண முடியும்னா அந்த ரேஞ்ச் என்ன சொல்லுவோம், டக்டைல். அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுவோம், டக்டைல். ஸோ எந்த ரேஞ்சில் நம்ம டக்டைலுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த ரேஞ்சை வந்து டக்டைல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகே, டக்டைலிட்டி யூஸ்வலாக எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா is equal to final length minus initial length divided by initial length into 100. அதாவது இது ஆக்சுவலாக ஸ்ட்ரெயின் தானே, சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அதை பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுதான் டக்டைலிட்டி. ஸோ ஜென்ரலாக வந்து லென்த்து யூஸ் பண்ணுவாங்க, ஏரியாவும் யூஸ் பண்ணுவாங்க. லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஏரியா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபைனல் இனிஷியல் ஏரியா மைனஸ் ஃபைனல் ஏரியா டிவைடட் பை இனிஷியல் ஏரியா இன்ட்டு 100 போட்டாலும் மெட்டீரியலோட டக்டைலிட்டி கிடைக்கும். ஸோ எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு டக்டைல் கேன் பி கால்குலேட்டட் பை யூஸிங் திஸ் ஃபார்முலா. இப்போது எலாஸ்டிக் ரேஞ்சுக்கு பின்னாடி வர்ற எல்லா ரீஜியனுமே என்ன தான், பிளாஸ்டிக். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எங்கே அப்ளைடு ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணாலும் மெட்டீரியல் அதோட ஒரிஜினல் லென்த்தை ரெக்கவர் பண்ணாது, சம் பெர்மனன்ட் செட்டில் ஆயிரும். ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஆஃப் டக்டைல் மெட்டீரியல். ஸோ டக்டைல் மெட்டீரியலில் இது மாதிரி ஒரு கிராஃப் வந்துச்சு. இதே பிரிட்டில் மெட்டீரியலுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ட்ரா பண்ணால் எப்படி வரும்னா, அல்டிமேட்டாக எப்போ அது வந்து எலாஸ்டிக் லிமிட்டை லூஸ் பண்ணுதோ அப்போவே மெட்டீரியல் பிரேக் ஆயிரும். ஸோ இனிஷியலாக ஒரு மெட்டீரியல் நான் இது மாதிரி எடுத்துக்கிறேன். இது வந்து டக்டைலாக இருந்தால் என்ன ஆகும்னா நெக்கிங் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் பிரேக் ஆகும். ஆனால் பிரிட்டில் மெட்டீரியலில் ஒன்ஸ் எலாஸ்டிக் ரேஞ்சை கிராஸ் பண்ணோன்னே டிராஸ்டிக் லென்த்து சேஞ்சு, நெக்கிங் ஃபார்மேஷன் எதுவுமே இருக்காது, இம்மிடியேட்டாக அது பிரேக் ஆகிடும். இப்போது இந்த டக்டைல் மெட்டீரியலில் நான் இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டேன், மெட்டீரியல் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. நான் இந்த இடத்துல வந்து அப்ளைடு ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண என்ன ஆகும், மெட்டீரியல் வந்து சம் டிஃபார்ம்டு லென்த்தில் செட்டில் ஆயிரும். இந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஏரியா between load applied curve and load removed curve, இந்த ஏரியாவை என்ன சொல்லுவாங்கன்னா எலாஸ்டிக் லாஸ். ஸோ ஒரு வயரை நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயர் வந்து ஹீட் ஆகும். அதுக்கு என்ன ரீசன்னா இந்த லாஸ் தான். ஸோ இந்த எலாஸ்டிக் லாஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட். பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஒரு மெட்டீரியல் வந்து டக்டைல் மெட்டீரியலாக பிரிட்டில் மெட்டீரியலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ டக்டைல் மெட்டீரியல்னா எலாஸ்டிக் ரேஞ்சுக்கு அப்புறம் அந்த டக்டைல் ரேஞ்ச் இந்த டக்டைல் ரேஞ்ச் வந்து லார்ஜாக இருக்கும். பட் பிரிட்டில் மெட்டீரியலில் இந்த டக்டைல் ரேஞ்சு ரொம்ப லோவாக இருக்கும். இது வந்து டிப்பிக்கல் பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ டக்டைல் ரேஞ்சை நான் காட்டலை. எப்போ அது வந்து எலாஸ்டிக்
லிமிட்டை கிராஸ் பண்ணுதோ இம்மிடியேட்டாக அது பிரேக் ஆயிரும். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமோட யூசஸ் போன ஸ்லைடில் பார்த்தது மாதிரி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் யூஸ் பண்ணி மெட்டீரியல் வந்து டக்டைலாக பிரிட்டிலான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். யங்ஸ் மாடுலஸு, ஈல்டு ஸ்ட்ரென்த்து, டென்சைல் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணலாம். மெட்டீரியலோட சேஃப்டி ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ணலாம். எலாஸ்டிக் ஹிஸ்டாரிசிஸ் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். These are references. Thank you.